ஹலோ மக்களே, காலையிலே எழும்பி டீலாம் போட்டு வச்சுட்டு பக்காவாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக டீலாம் குடிச்சிட்டு நம்மளோட ஆஃபீஸ் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக நானும் ஃப்ரெண்டும் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம அண்ணாவும் கரெக்டாக டைமிங்க்கு வந்துட்டார். சரி, எல்லாருமா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறமா நம்ம பேங்க்கில் பிஸ்னஸ் விஷயமா கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அப்படியே நம்ம அண்ணாவை கூப்பிட்டு பேங்க்குக்கு போய் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர வழியே மதியம் சாப்பாடையும் வாங்கிட்டு வந்து எல்லாருமா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லாருமா உட்காந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் எங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். டெய்லி ஆஃபீஸ்லேருந்து தான் வேலை பார்க்குறோம். ஒரு சேஞ்சுக்கு வெளியே போய் மீட்டிங் போடுவோமே ஸ்பாட்லேயே டிசிஷன் எடுத்து நம்மளோட ரெகுலர் கஃபேக்கு போய் மீட்டிங் போடலான்னு முடிவு பண்ணிட்டு நானும் பசங்க எல்லாருமா சேர்ந்து ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி ஸ்பாட்டுக்கும் ரீச் ஆகிட்டோம். அங்கே போய் ரீச் ஆகிட்டு நம்ம சேட்டாட்டு ஆளுக்கு ஒரு காஃபியை சொல்லிட்டு பக்காவாக சிட்டிங்கை போட்டு எல்லாருமா நம்மளோட அடுத்த மந்த்லி பிளான் என்ன, வீக்லி பிளான் என்ன, நம்ம கிளைண்ட்டுக்கு எப்படி பிஸ்னஸ் கொடுக்க போகிறோம், எப்படி நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண போகிறோன்றதை எல்லாத்தையுமே பக்காவாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த மந்தோட பிளானையும் ஃபைனலைஸ் பண்ணிட்டோங்க. நாங்கள் நினச்சி போனது என்னவோ 1 மணி நேரத்தில் முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பிடலான்னு தான். ஆனால் எல்லாத்தையும் உட்காந்து பேசி கடைசியில் மீட்டிங் முடிகிறதுக்கே 7 மணி ஆயிடுச்சு. சரி, அப்படியே மீட்டிங்லாம் முடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு ஜூஸையும் குடிச்சிட்டு நம்ம அண்ணா அப்படியே அங்கேருந்தே அவர் வீட்டுக்கு கிளம்பிட்டார். சரி, நானும் ஃப்ரெண்டும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்து கிளம்புனா வர்ற வழியில் ட்ரெயின் மாதிரி நிற்கிது டிராஃபிக்கு. ஒரு வழியாக இந்த டிராஃபிக்ல எல்லாம் போராடி வீட்டுக்கு வந்து சிட்டிங்கை போட்டாச்சு மக்களே.